கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு 65 எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நண்டு 65 செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரமாக ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நண்டு 65 எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். நண்டு 65 செய்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு எப்படி நம்ம மசாலா ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மசாலாவுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் லேசாக வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக பொரித்து எடுத்துருங்க. இப்போது வறுத்து எடுத்து வச்ச அந்த மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். லேசாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு இருந்தாலும் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை விழுது மாதிரி அரைச்சிருவோம். பாருங்கள், இது போல் பேஸ்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே அது நண்டில் பிடிச்சிக்கும். இப்போ நம்ம நண்டில் சேர்த்துக்கலாம். இது போல் ஒரு பவுலில் நான் அந்த மசாலாலாம் மாற்றிட்டேன். லேசாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லாவே இதை கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு ஒவ்வொரு நண்டாக நம்ம இதில் எடுத்து அப்படியே கோட் பண்ணிக்க போகிறோம். இது போல் ஒவ்வொரு நண்டாக எடுத்துகிட்டு நம்ம இந்த மசாலாலாம் அதில் அப்படியே கோட் பண்ணிவிட்டு தனியாக அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு மசாலா அதுக்குள்ளே ஊறிடும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையும் கோட்டாயிருக்கு. இது போல் நம்ம எல்லாத்தையும் மாவெல்லாம் அரைச்சிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நல்லாவே கோட்டாயிடும். அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக மாற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது போல் கெட்டிமமாக நீங்கள் மசாலா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நண்டில் நல்லாவே பிடிச்சிக்கும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நண்டு நல்லாவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். பெரிய பாத்திரமாக இருந்தால் 3 நண்டு கூட சேர்த்து பொரிக்கலாம். நான் சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நண்டாக சேர்த்து பொரிக்கிறேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. ஒரு சிலர் முட்டை கூட இதில் போட்டு செய்வாங்க. நான் முட்டை போடலை. முட்டை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதோட கிறிஸ்பி நல்லாயிருக்கும். நான் முட்டை போடாமல் தான் செஞ்சுருக்கேன். கரண்டி போட்டு திருப்பாமல் லேசாக இது போல் இடுக்கி வச்சுட்டு லேசாக அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு அது வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அப்படியே திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டுடலாம். எப்படி இதை நம்ம ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு நீங்கள் கேட்கலாம். இது போல் ரெட் கலராக நமக்கு மாறணும். இது ரெட் கலராக மாறிடுச்சு அப்படின்னா உள்ளுக்கு நமக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது போல் எல்லா நண்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நண்டு 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.